பிரித்தானியாவில் நோரோ வைரஸ் பாதிப்பு மிக தீவிரமாக அதிகரித்து வருவதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரித்தானிய சுகாதார பாதுகாப்பு முகமை அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. 6 அறிகுறிகள் தென்படுபவர்கள் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி மாத இறுதியில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளுக்கு அமைய நோரோ வைரஸ் பாதிப்பு வழக்கத்தை விட 73.8% அதிகமாக பதிவாகியுள்ளது. முந்தைய 2 வாரங்களுடன் ஒப்பிடுகையில் இது 18.3% வளர்ச்சியாகும். குறிப்பாக 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களிடையே இந்த தொற்று மிக வேகமாக பரவி வருகிறது. இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு வாந்தி, குமட்டல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகிய 3 முக்கிய அறிகுறிகள் தென்படும். இவை தவிர கடும் காய்ச்சல், தலைவலி மற்றும் கை கால் பகுதிகளில் தசை வலி ஆகிய 6 அறிகுறிகள் காணப்படும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. பாதிப்புக்குள்ளானவர்கள் தங்களது அறிகுறிகள் முற்றிலும் குணமாக 48 மணி நேரம் வரை பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அலுவலகங்கள், பாடசாலைகள் மற்றும் முதியோர் இல்லங்களில் இந்த தொற்று பரவுவதை கணிசமாக குறைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய பரவலுக்கு GII என்ற வைரஸ் திரிவு முக்கிய காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இது தற்போது பிரித்தானியாவில் ஆதிக்கம் செலுத்தும் வகையாக மாறியுள்ளது. இந்த வைரஸ் மிகவும் வீரியமிக்கது என்பதால் கைகளை அடிக்கடி சவர்க்காரமிட்டு கழுவுவது போன்ற சுகாதார நடைமுறைகளை தீவிரமாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோரோ வைரஸ் பாதிக்கப்படுபவர்கள் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க திரவ உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.